பிரபஞ்ச சக்தி டிவி. வீடியோ 61. கடமை மாத இதழ் ஜனவரி 2008. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஜனவரி 2008 நீங்கள் வெளியிட்ட புத்தாண்டு வாழ்த்து மடலை இப்போது வாசித்து காட்டுவீர்களா? புத்தாண்டு வாழ்த்து மடல். நியூ இயர் கிரீட்டிங்ஸ். ஓபிசி மக்களுக்கு சமூக நீதி வேண்டும், இல்லையேல் நாட்டில் அமைதி இல்லை. காங்கிரஸ் கடமையில் தவறினால் கூட்டணி பதவியும் எஞ்சாது. மூத்த தலைவரே முதல்வராய் திகழும் இன உணர்வுள்ள திராவிட ஆட்சி இந்த அஸ்திவாரம் நிலைக்கட்டும். காலம் கடந்து பெய்தாலும் நல்ல மழை பெய்தது, கூடவே நமக்கு ஞானமும் பிறக்கட்டும். பரோடா வங்கி வாடிக்கையாளர், ஊழியர், நிர்வாகம் உட்பட அனைவருக்கும் இதயங்கனிந்த புத்தாண்டு வாழ்த்துகள். ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். நயா சால் முபாரக் ஹோ. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி. Judge's remarks on Gita draw strong reactions. The observations of a judge of the Allahabad High Court that the Bhagavad Gita should be made the national Dharma Shastra have evoked strong reactions. பகவத்கீதை இந்துக்களின் வேத நூல் என்பது உண்மை. எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேதநூல் திருக்குறளே என்பதும் உண்மை. செய்தி. Miss China on top of the world. Pre-contest favorite Miss China won the Miss World 2007 title. Zhang Xilin, 23, was crowned the winner ahead of 105 of the world's most beautiful and talented women. இது அக்கிரமம். சராசரி இந்திய பெண்ணுக்கு இருக்கிற அழகு கூட இல்லாதவரை உலக அழகி என்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? செய்தி. 2,300 dead in the Bangladesh cyclone. Hungry survivors scrambled for food as rescue workers cleared fallen trees and twisted roofs from roads to reach villages after a cyclone battered Bangladesh, leaving 2,300 people dead and thousands homeless. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இதுபோன்ற இயற்கை சீரழிவை தடுக்க பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு உபாயம் இல்லை. செய்தி. Mukesh Ambani is the richest Indian. Reliance Industries chairman, Mukesh Ambani, has become the richest Indian in the world, thanks to the unprecedented boom in the domestic stock market. Mr. Ambani's net worth has soared past $50 billion, making him the first Indian and only the fourth person in the world to have a wealth higher than this amount. இந்தியாவின் பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்றால் இந்தியர்களிடம் பொருள் இருக்க வேண்டும். உலகிலேயே 4வது பணக்காரராக உயர்ந்து நிற்கும் முகேஷ் அம்பானி பாராட்டுக்குரியவர். செய்தி. State announces 7% quota for Muslims and Christians in education and employment. The two communities will get 3.5% reservation each from BC quota. சிறுபான்மை மக்களுக்கு சமூக நீதி வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி. மத்திய அரசும் மாநில அரசை பின்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த தலைப்பு. திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. பொருள்.
அறம் என்று சிறப்பித்துச் சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவர் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். அறம் என்பது கொள்கை, பிரின்சிபல், தியரி. குடும்ப வாழ்க்கை என்பது நடைமுறை அல்லது செயல், பிராக்டிஸ். திருவள்ளுவர் குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு உயர்த்தியிருக்கிறார். கெட்டவர்கள் பழிக்கு பயப்பட முடியாது, நல்லவர்கள் பழிக்கு பயப்பட வேண்டும். அடுத்த தலைப்பு இந்து மதம் இனிமேல். இந்து மதம் இனிமேல் பிரபஞ்ச சக்தி மதம். ஆரிய இந்து மதம் சிலருக்கு விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாக தோன்றினாலும் எல்லோரும் கற்றறிந்து போற்ற முடியாத சமஸ்கிருத வேதங்களால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று மக்களை பிறப்பின் அடிப்படையில் நிரந்தரமாக பிரித்துவிட்ட காரணத்தால் இந்து மதம் பலருக்கு தூக்க முடியாத சவப்பெட்டி ஆகிவிட்டது. இந்த நிலையை மாற்ற கடந்த காலத்தில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பௌத்தம், சமணம், சீக்கியம் என 3 பெரிய மதங்கள் தோன்றின. இஸ்லாம், கிறித்துவம் ஆகிய 2 மதங்களும் இந்தியா முழுவதும் பரப்பப்பட்டன. ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்ற மகான்கள் தங்கள் எண்ணங்களால், பேச்சால், செயலால் இந்து மதத்தை சீர்திருத்த முயன்றனர். தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம், கடவுள் மறுப்பு கொள்கை ஆகியவை தோன்றின. மேற்படி முயற்சிகளால் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் இப்போது வாழ்கின்ற பெரும்பான்மையோருக்கு பலன் கிடைக்கவில்லை. எனவே பெரும்பான்மையானவர்களுக்கு பலன் ஏற்படும் வகையில் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்வோம். கடந்த கால தோல்விகள் இந்த புது முயற்சிக்கு படிக்கல்லாக அமையட்டும். பிரபஞ்ச சக்தி மதம் உருவாகட்டும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. கால்டுவெல் என்ற கிறித்துவ பாதிரியாரின் கூற்றுப்படி தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடர்கள் ஆரியர்கள் வருவதற்கு முன்பே நாகரிகத்தின் அடிப்படை அம்சங்களை வளர்த்து கொண்டிருந்தனர். தென்னிந்தியாவிற்கு வந்த ஆரியர்களால் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடர்களை ஆரிய சமூகத்தில் இணைக்க முடியவில்லை. திராவிடர்களின் மொழியையும் அவர்களின் வித்தியாசமான நாகரிகத்தையும் வேரோடு அகற்றவும் முடியவில்லை. திராவிடர்களின் எதிர்ப்பு தீவிரமாக இருந்ததால் விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதியை ஆரியர்கள் மரண பூமியாக கருதினர். அடுத்த தலைப்பு காதில் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்கா பூமத்தியரேகை பகுதியில் இருப்பதால் இதன் சீதோஷ்ண நிலை பெரும்பாலும் வெப்பமாகவே இருக்கிறது. வெப்பம் குறைவான பகுதியை அங்கே வளரும் செடியின் பெயரால் சவானா என்று அழைக்கிறார்கள். உயரத்தின் காரணமாகவும் இந்த மகாசமுத்திரத்திற்கு அருகே இருப்பதாலும் தெற்கு சவானாவில் வடக்கு சவானாவை விட வெப்பம் குறைவாக உள்ளது. இங்கு குளிர்காலத்தில் வீசும் உலர்ந்த இதமான காற்று பல ஐரோப்பியர்களை ஈர்த்தது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. A word that is used instead of a noun is called a pronoun. I, we, you, he, she, it and they are called personal pronouns. Example, Vinod is absent because he is ill. My, our, your, his, her and their are called possessive adjectives because they do the work of adjectives. This is her book. The word his is used both as an adjective and as a pronoun. This is his pen, adjective. This pen is his pronoun. Be a man of quotations. A person who speaks when you wish him to listen is a bore. The world is made up of 2 mighty tribes, the boars and the bored. Death is a bottomless sea. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். கே வாஸ்தே ஆக ஃபார். நாக் நாக் மூக்கு. ஜீப் நாக்கு. கூப்சூரத் அழகான. பகல்கே அருகிலுள்ள. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். जीभ और नाक मुँह में होते हैं. जीभ और नाक मुँह में होते हैं. नाக்கும் மூக்கும் முகத்தில் இருக்கின்றன. मैं शेखर के वास्ते चाय लाया हूँ. मैं शेखर के वास्ते चाय लाया हूँ. நான் சேகருக்காக தேநீர் கொண்டு வந்திருக்கிறேன். बगल के घर में ये खूबसूरत लड़की आई है. बगल के घर में ये खूबसूरत लड़की आई है. பக்கத்து வீட்டில் ஓர் அழகான பெண் வந்திருக்கிறாள். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால்.
இந்திய அரசியல் சாசனத்தின் 5ஆம் பாகத்தின்படி ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் தெரிவித்துவிட்டு பதவியிலிருந்து விலகலாம். அரசியல் சாசனத்தை மீறினால் குடியரசுத் தலைவரை 61வது பிரிவில் கூறியுள்ளபடி குற்றம் சாட்டி பதவியில் இருந்து நீக்கலாம். ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிந்த பிறகும் அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு வரும் வரையில் பதவியில் இருப்பார். ஜனாதிபதியின் ராஜினாமா கடிதம் துணை ஜனாதிபதிக்கு கிடைத்தவுடன் இந்த விஷயம் பாராளுமன்றத்தின் மக்களவை சபாநாயகருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். நீ எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ எவ்வளவு பெரிய மனிதரை பின்பற்றுகிறாய் என்பதே உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அடுத்த தலைப்பு, அரசியல் குறிப்புகள். பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாஃப் யூனியனுக்கு என்னை அடுத்த தலைவராக அறிவித்த பிறகும் நான் தலைவருக்கு விசுவாசத்துடன் நடந்து கொண்டது அவருக்கு என் மீது இருந்த மதிப்பை உயர்த்தியது. தலைவருக்கு துரோகம் செய்வது, அவரை அலட்சியப்படுத்துவது, அவருக்கு குழிபறிப்பது போன்ற கீழ்த்தரமான எண்ணங்கள் என் மனதில் ஒரு நாளும் தோன்றியதில்லை. தலைவர் மாரடியோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போதெல்லாம் அவரோடு நேரடியாக வாதம் செய்தேன். அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மறுத்தேன். ஒரு முறை மாரடி கோபம் அதிகமாகி டேபிள் வெயிட்டை கையில் எடுத்துக்கொண்டு என்னை முறைத்து பார்த்தார். அதை என் மீது வீசுங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினேன். அவர் கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் நான் சொன்னதை கேட்டவுடன் மாரடி டேபிள் வெயிட்டை கீழே வைத்து விட்டார். அகில இந்திய தலைவர் எம் ராஜகோபால் சென்னைக்கு வந்தார். ஈடு இணையற்ற அந்த தலைவரை மதுவின் மயக்கத்தில் நண்பராக்கி கொண்டேன். அந்த மயக்கத்தின் நடுவிலும் நான் என் கடமையை மறக்கவில்லை. மாநில தலைவரை மாற்றினால் தமிழ்நாட்டில் உள்ள யூனியன் உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அழுத்தமாக சொன்னேன். அகில இந்திய தலைவரிடம் நான் நிலைமையை எடுத்து சொன்ன விதம் மாரடிக்கு நிம்மதியை, புதிய தம்பை, உற்சாகத்தை கொடுத்தது. எம் ராஜகோபால் தனக்கு பிடிக்காவிட்டாலும் நான் கூறியது எல்லாம் பொறுமையோடு கேட்டார். மயக்கத்தில், பேச்சின் மும்முரத்தில் காலியாக இருந்த கிளாஸ்களில் எது என்னுடைய கிளாஸ் என்று எனக்கு தெரியவில்லை. சாரி என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு கிளாஸை எடுத்து குடிக்க ஆரம்பித்து விட்டேன். ஊற்றி கொடுத்தவர் மாரடி. அவருக்கு என்னால் காரியம் ஆக வேண்டும். எம் ராஜகோபால் சிரித்தார். கோபப்படவில்லை. எனக்கு இவ்வளவு மரியாதையா? சுயநினைவில் நான் அவ்வளவு பேசியிருக்க மாட்டேன். அன்று துணிச்சலை கொடுத்தது நான் அருந்திய மது. அடுத்த தலைப்பு, கவிதை. மதம் கடவுளை காட்டும் மார்க்கம், கடவுளை வணங்கும் வழிமுறையை தொகுத்து கொடுக்கும் வாய்ப்பாடு. மதம் இல்லாமல் கடவுளை காண்பது பள்ளியில்லா கல்வி. பள்ளியும் மதமும் சாதனங்கள். கசடர கற்றபின் கற்றோருக்கு பள்ளிக்கூடமும் ஒரு கட்டடமே. கடவுளை உணர்ந்தபின் உணர்ந்தோருக்கு மதம் ஒரு மக்கள் நல சங்கம். நீச்சல் வீரனுக்கு மிதப்பான் எதற்கு? இதயத்தில் கடவுள் இருப்போருக்கு சூடமும் பத்தியும் எரிபொருட்கள். கீதை, பைபிள், குரான் வெறும் புத்தகம் ஆகிவிடும். மதம் கடந்த கால நண்பன், இனிவரும் தலைமுறைக்கு வழிகாட்டி. அடுத்த தலைப்பு, கட்டுரை. சமூகம். சமூகம் தான் அங்கீகரித்த பதவிகளில் இருப்பவர்களை மதிப்பது சரிதான். ஆனால் நேற்று வரை அதிகாரத்தில் பதவியில் இருந்தவனை மறந்து விடுகிறது அல்லது மறந்து விட்டது போல் நடிக்கிறது. ஏன்? இப்போது பதவியில் இருப்பவனுக்கு அவன் பரம எதிரி. இவனை மதிக்கும் போது, பாராட்டும் போது இவனுடைய எதிரியை எப்படி மதிப்பது என்ற கேள்வி சமூகத்தை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகிறது. எனவே பதவியில் இருந்து இறங்கியவனை எண்ணத்தில் கூட வைத்துக் கொள்வதில்லை. பதவியில் இருப்பவர்களிடம் உலகமே ஒப்படைக்கப்பட்டது போல் சமூகம் நடப்பது சரியா? சமூகம் அதிகாரத்திற்கு முகஸ்துதி செய்து தன் காரியத்தை சாதிக்க முயற்சிப்பது சரிதான். எனினும் இவனை மகிழ்விப்பதற்காக இதற்கு முன் அப்பதவியில் இருந்தவனை அலட்சியப்படுத்துவதும் அவமதிப்பதும் தவறு என்பதை சமூகம் உணர வேண்டும். பதவியில் முன்பு இருந்தவர் தவறு செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்படட்டும். அதே சமயம் அவருக்கு குறைந்தபட்ச மதிப்பும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும். 1000 பேரில் ஒருவனாக அமர்வதற்கு கூட அவனுக்கு தகுதி இல்லையா? இதே சமுதாயம் நேற்று வரை அவன் காலில் விழாத குறையாக பணிந்து நடந்தது. அவனை தலையில் வைத்து கொண்டு ஆடியது. சமூகம் கடந்த காலத்தை மண்ணை போட்டு மூட நினைத்தால் இன்றைய தலைமுறையை நாளைய தலைமுறை மண்ணை போட்டு மூடிவிடும். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்தது பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒரு காலத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில்
பெண்கள் நுழையக்கூடாது என்று நாடே அல்லோல கல்லோலப்பட்டது. இப்போது ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெண் அதே கோயிலில் எந்தவித எதிர்ப்பும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சாமி தரிசனம் செய்தது நரேந்திர மோடி அரசுக்கு கிடைத்த வெற்றி. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தி மதத்திற்கும் பிரபஞ்ச சக்தி நிறுவனத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? பிரபஞ்ச சக்தி மதமும் பிரபஞ்ச சக்தி நிறுவனமும் ஒன்றுதான். பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் அனைவரும் பிரபஞ்ச சக்தி மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று அவசியமில்லை. கேள்வி 3. உச்சி வகுந்தெடுத்து என்ற பாடலை பாடுவீர்களா? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா? பட்டுல மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்லை. அடி சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சிதுன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை, அத சத்தியமா நம்ம மனம் ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு செங்கரையான் தின்னதுன்னு சொன்னாங்க. செங்கரையான் தின்னிருக்க நியாயமில்லை. அடி சித்தகத்தி பூழியே நம்பவில்லை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா? மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.